ஹலோ மக்களே, ஹேவ் நைஸ் மார்னிங். உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து வாட்ஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். ஆனால் என்கிட்ட இந்த கொஸ்டின் ஒரு ஆள் கிடச்சி அதுக்கு என்னோட ஆன்சர் என்னன்னா, நல்லா 3 நேரம் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கணும். இது போதும் எனக்கு ஒன்று. இது சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் விழுந்து என்னை பார்த்து சிரிக்குது. கேட்டேன், ஏன் என்னை பார்த்து இப்படி சிரிக்கிங்க அப்படின்ட்டு. இது ஒரு ட்ரீமு, அது நீ வேறு என்கிட்ட பெருமையாக வேறு சொல்கிறியா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரையில் வாழ்க்கையில் எத்தனை பேர் 3 வேளை நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு தூங்குறானோ அவனை விட பெரிய ட்ரீம் அச்சீவருங்கன்னு யாருமே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த 2த்தை சுற்றி தான். ஏன்னா ஒரு நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இந்த 2த்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பணமோ, எவ்வளோ புகழோ, எவ்வளோ பேர் என்னத்தை சம்பாதிச்சாலும் ஒரு நேரம் சாப்பிடணும். ஒரு நேரம் சாப்பிட்றத விட்டுட்டோம்னா அது 8 நேரம் ஆகிட்டுனா அந்த ஒரு நேரம் நமக்கு திருப்பி கிடைக்க முடியாது. ஏன்னா தூக்கமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இதெல்லாம் விலையே மதிக்க முடியாத அளவுக்கு அன்வேலியபிளான ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு திங். இந்த நேரம் நம்மளால் சாப்பிட முடியலனா, இந்த நேரம் நம்மளால் தூங்க முடியலனா திருப்பி அந்த நேரம் நமக்கு திருப்பி கிடைக்க போகிறது. அந்த நேரத்துக்கான சாப்பாடும் நமக்குள்ளே இறங்க போகிறது கிடையாது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பசி இருக்கும்போது சாப்பிட்டா மட்டும் தான் பசி, சாப்பாடு உள்ளே இறங்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சிருச்சுன்னா பசி போயிடுச்சு, சாப்பாடு இறங்க முடியுதுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் சாப்பாடு அன்றைக்கி சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா அப்போ நம்மளோட ட்ரீம் ஒன் கம்ப்ளீட். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா எல்லா விஷயங்களும் சுற்றி பார்த்தா சுற்றி ஒரு கணக்குள்ளே கொண்டு வந்தோம்னா நம்ம என்னத்தை சம்பாதிச்சு, என்ன பேர், என்ன புகழ், என்ன அந்தஸ்து, எல்லாத்துக்கும் முன்னே என்ன இருக்குது? அரை ஜானத்துக்கு நல்லா சாப்பிட்டோமா, நினச்ச நேரங்கள் நிம்மதியாக தூங்கணுமா, படுத்தா நிம்மதியாக தூக்கம் எத்தனை பேருக்குங்க வருது இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் உலகத்தில்? அப்படின்னு ஒரு அரை வயதுக்கு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் நிம்மதியாக தூங்குறானா அவன் தாங்க சக்ஸஸான ஒரு லைஃப் லீட் பண்ணுவான். அவன் தான் சக்ஸஸான லைஃப் லீட் பண்ணுவான். ஏன்னா மென்டல் ப்ரெஷர் அவனுக்கு இருக்காது. எனக்கு மென்டல் ப்ரெஷர் போகிறது கிடையாது. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டானா மென்டல் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது அவன் லைஃபோட ட்ரீமோ அவனோட கோலோ அதை நோக்கி அவன் ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன், நல்லா தூங்க மாட்டேன், என் ட்ரீம் நோக்கி போவானா அவன் ஸ்ட்ரெஸ் தான். அவன் ஸ்ட்ரெஸ் ஆனால் டெஃபினட்டாக ஃபெயிலியர் ஆகிடும். அதில் மக்களே உங்கள் ரூட்டை கிளியராக வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் என் ட்ரீம் இருக்குது. என் ட்ரீம் இதுக்கு முன்னாடி தான். ஏன்னா நான் என்ன பண்ணாலும், நான் என்ன வேலை பண்ணாலும் என் வாழ்க்கையில் அது ஒன்றே கணக்கு பண்ணி மட்டும்தான் போகும். என்னால் 3 நேரம் நல்லா சாப்பிட முடியணும். அப்படி சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிற அளவுக்கு நல்லா படுத்து தூங்க முடியும். இது மட்டும்தான் என்னோட ட்ரீம். இது மட்டும்தான். இது யார் வேணால் நான் பறிச்சு போகிறாங்க, எனக்கு இதுதான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா இது மட்டும்தான். நான் நினச்ச நேரத்தில் சாப்பிடணும், நான் நினச்ச நேரத்தில் தூங்க முடியும், அது போதும் எனக்கு. என் லைஃபோட பிக்கஸ்ட் ட்ரீம் இதுதான். எப்போ அச்சீவ் பண்ணிக்கணும்னு தெரியல. அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீம் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி சேமாக இருக்கீங்க அப்படின்னா. இல்லைனா என்னை பார்த்து உங்களோட சிந்தனைகள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, உங்கள் லைஃப்பில் உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா முதல்ல இந்த நல்ல சாப்பாடும் நல்ல தூக்கத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரீமாக எடுத்து அச்சீவ் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணினாலே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிடுங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிட்டோன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பின்னாடி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அதை ஃபாஸ்ட்டாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ அதனால் மக்களே நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ட்ரீம் என்னன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கோங்க. அது அந்த ட்ரீம் கூட கொஞ்சம் வாழுங்க, சந்தோஷம். ஹேவ் நைஸ் மார்னிங் அண்ட் தேங்க்யூ.